இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல, அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பைக் வச்சுக்கிட்டு விளாக்லாம் போடுவாங்கல்ல, ஹெல்மெட்ல கேமராலாம் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி விளாக் போடுற ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அதுவும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹெல்மெட்ல கேமராலாம் இருந்ததும், ப்ரோ என்ன சேனல் ப்ரோ, யூடியூப்ல சேனல் வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு கேட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணலாமே அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எப்படி ப்ரோ பைக்லாம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு ப்ரோ இந்த பைக், எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு யூடியூப்காக அப்படின்லாம் கேட்டேன். அவர் சொன்னாரு பைக் மட்டுமே 2.5 லட்சம் ப்ரோ, இது வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் யூடியூப்காக செலவு பண்ணிருக்கேன் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பெரிய கதையா. தலைவர் பேரை நான் சொல்ல விரும்பல, ஆள் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல கொஞ்சமா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. எதனால ப்ரோ இப்படி செலவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, ப்ரோ சூப்பர் பைக் இருந்தாதான் ப்ரோ எல்லாரும் பாக்குறாங்க, அதனால தான் ப்ரோ நானும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, கிரிஞ்சி ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற அவார்டை அவருக்கு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. 9,000 ரூபாய் காசு போட்டு வாங்கின மொபைல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நானே இந்த நிலைமையில இருக்கேன். அவரை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.